இன்றைக்கி நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா டிவைன் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. அதிகபட்சமாக என்னென்னு பார்த்தா பிரேக்கப், என் அவரோட பேச முடியலை அப்படின்னு இருக்கவங்களுக்காக வேண்டி ஸ்பெஷலாகவே எடுத்த ஒரு ரீடிங் தான் இது. ஓகே, ஸோ ஏன் அந்த தடைகள் வந்து க்ரியேட் ஆகுது, ஏன் உங்கள் நபர்கள் வந்து பின்னோக்கி போகிறாங்க, அவங்க மனசில் உண்மையாகவே உங்கள் மேலே ஒரு ஆசை இருக்கா பார்த்துருவாங்க. ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிவைனை பொறுத்து அவங்களுக்கு உங்கள் மேலே ஆசை இல்லைன்றலாம் கிடையாது, ஆசை இருக்காம். ஓகே, ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களால அந்த ஆசையை வந்து வெளிக்காட்ட முடியலை அப்படின்றாங்க. இப்போ உங்கள் நபர்கள் பேசாமல் இருந்துட்டா உடனே நீங்கள் என் நபர் என்னை வெறுக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே உங்கள் நபர்கள் வெறுக்க வைக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரியுதா? அதாவது இங்கே ஒரு எனர்ஜிஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த எனர்ஜி அப்படின்னு எடுக்கும்போது இது கன்ஃபார்ம் ஆகுது ரெண்டாவது காட்டலாம். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா, இது ஒரு டார்க் எனர்ஜியாக இருக்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட உங்கள் நபர்களோட ஒரு சில விஷயத்த பேசிடலாமே, இந்த காதலுக்காக நான் ஏதாவது முயற்சி பண்ணணும், என் நபர்கிட்ட ஏதாவது பண்ணணும்னு அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிற நேரத்தில் தான் சரியாக ஏதாவது ஒரு தடைகள் வரும், இல்லை ஏதாவது மனசுக்கு கஷ்டமாக வந்து அப்படியே பின்னோக்கி வந்துடுவீங்க. ஸோ இங்கே அதிகமாக பார்க்கும்போது உங்கள் நபர்கள்கிட்ட தொடர்பு கொள்ள நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஆசையாக இருக்கேன், என் நபரை பற்றி நான் ஏங்குறேங்க அப்படின்னு தவிச்சு கொண்டு இந்த ரீடிங் பார்க்குறவங்க தான் கண்டிப்பாக அதிகமாக இருப்பீங்க. ஏன்னா டிவைன் அதை தான் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது தான் சரியாக ஒரு தடைகள் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, அந்த தடைகளை க்ரியேட் பண்ணுறதே இந்த டார்க் எனர்ஜியாக இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்லி தெரியுது. ஏன்னா இந்த 3 கார்டுமே அதுதான் சொல்லுது. அதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கும் தெரியும் இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு வழி பண்ணி என் காதலை என் கைக்குள்ளே எடுத்துடலான்னு நல்லா தெரியுது. பட் அதை பண்ண போகிற நேரத்தில் ஒரு தடங்கள் வந்துடுதான். ஓகே, அப்போ அந்த தடங்களை கிரியேட் பண்ணுறது ஒரு டார்க் எனர்ஜியாக இருக்குது. ஆனால் உங்கள் மனசில் தோன்றக்கூடிய அந்த விஷயத்த நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நபர்கள்கிட்ட வந்து நீங்கள் நெருங்க முடியும். ஓகே, யார் தடுத்தாலுமே நீங்கள் போகிறது உங்கள் நபர்கள்கிட்டயா தடைகள்லாம் தகர்த்து போயிடுவீங்களாம். ஆனால் இப்போ எது தடுக்குது அப்படின்னா, உங்கள் நபர்கள்கிட்ட நெருங்க விடாமல் அவங்க சைடில் இருக்கக்கூடிய டார்க் எனர்ஜி உங்களை பின்னோக்கி தள்ளலாம், உங்கள் நபர்களையே வெறுக்க வைக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்கள் நபர்களையே நீங்கள் வெறுக்கிறது, உங்களையே நீங்கள் வெறுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப கவலையில் இருக்கு, நான் ரொம்ப அழுறேன், ரொம்ப நொறுங்கிட்டேங்க அந்த காதலை பொறுத்து அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, ஸோ அப்போது உங்களால் உங்கள் நபர்கள்கிட்ட வந்து நெருங்க முடியலை அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்கள் நபர்கள் சைடில் பார்க்கும்போது அவர்களால் மனம் விட்டு வந்து பேச முடியலை உங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு கோபத்தை காட்டிடுவீங்களோ, ஒரு வெறுப்பை காட்டிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்காம். ஒரு சில நபர்கள் உங்களுடைய நபர்கள் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசையாக நெருங்குறாங்களா, ஆனால் பேசும்போது 2 பேத்துக்குமே பயங்கரமான வாக்குவாதம் வருது, இல்லை ஒருத்தர் வந்து குறை சொல்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் திருப்ப நடந்துட்டுருக்கே அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டார்க் எனர்ஜி வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஏன்னா டிவைன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து லைட்டாக காட்டுறாங்க. ஓகே, ஸோ இப்படி நீ பண்ண உன் காதலை வந்து ஈர்த்துக்கொள்ளலாம், அல்லது பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து என் நபரை வெறுக்கிறேன்னு வாயால் தான் சொல்கிறீங்களே ஒழிஞ்சு உங்கள் நபர்கள் கிட்ட போகிறது என்ன, எப்படி என் நபர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு, அவங்க எப்போ பேசுவாங்க அப்படின்னு தவிப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் நபர்களுக்கும் உங்களை நினச்ச ட்ரீம்ஸ் எல்லாம் அவங்க நிறைய காணலாம், உங்களை பற்றின யோசனைகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க சேடாக இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நொறுங்கி இருக்கும்போது கை கொடுத்து தூக்கின நபர் நீங்களாக இருப்பீங்க, ஒரு தாயை போல் ஒரு அன்பு காட்டுற நபர் நீங்களாக இருப்பீங்க. நீங்கள் இப்போ யோசிக்கலாம், நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், இவ்வளோ பாசமாக இருந்திருக்கேன், பட் அவங்களுக்கு என்னை பற்றி தெரியலையா, எனக்கு எப்படி இப்படி துரோகம் பண்ண தோணுச்சு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஆனால் அவங்களோட சைடில் பார்க்க அவங்க எதையுமே மறக்கலை, உங்களுக்காக ஏங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த நடுவுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது, ஒரு எனர்ஜி, ஒரு டார்க் எனர்ஜி. அது இருவரையுமே ஒன்று சேர விடாமல் பிரித்து வைக்கலாம். ஓகே, ஆல்ரெடி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டார்க் எனர்ஜி இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரீடிங் உங்களுக்கான. ஏன்னா டிவைன் வந்து தெளிவாக சொல்லுது, இந்த டார்க் எனர்ஜியை பயன்படுத்தினது கண்டிப்பாக உங்கள் நபர்கள் சார்ந்த ஒரு நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் நபர்களோட நீங்கள் காதலிக்கக்கூடிய அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு உறவு தான் இந்த டார்க் எனர்ஜியை வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். ஓகே, ஸோ அது என்ன விஷயத்துக்கு அப்படின்னா, ஒரு கொண்டாட்டமான விஷயத்துக்கு, புதுசாக ஒரு விஷயத்தில் உங்கள் நபர்களை வந்து இணைக்கிறதுக்கு, அல்லது அந்த நபருக்கு மனசுக்கு ஓகே அப்படின்னு தோன்ற ஒரு விஷயத்தில் உங்கள் நபரை ஈடுபட வைக்கிறது, உங்களோட நபரோட மைண்டை கொஞ்சம் வாஷ் பண்ணி வருது அப்படின்ற மாதிரி வேலைகளெல்லாம் அவங்க இந்த பிரிவில் உங்கள் நபர்களுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்களாம். ஸோ அதனால தான் உங்களுடைய நபர்களுக்கு ஒரு சில விஷயத்த ஓப்பன் பண்ணி பேச முடியலாம்.
ஒருவேளை அதையும் தாண்டி நீங்களே பேச போகிறீங்க அப்படின்னா கூட நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து பயந்து இந்த நபர்கள் தெரிச்சு ஓடக்கூடும். ஏன்னா நீங்கள் தான் பண்ணிட்டீங்களோ, நீங்கள் தான் அது டார்க் எனர்ஜி பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்கள் நபர்களுக்கே க்ரியேட் ஆகுது. அது ஏன் அப்படின்னா நடுவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த எனர்ஜி அவங்கள அப்படியே ஃபீல் பண்ண வச்சிருது. ஓகே, ஸோ அதை தாண்டி இந்த நபர்கள் உங்களை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொடுத்த விஷயம் நீங்கள் கொடுத்த விஷயம், அந்த மெசேஜஸ் இதெல்லாமே திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. ஒரு சில நபர்கள் பேசலாம் அப்படின்னு வந்துட்டு திரும்ப பின்னாடி போயிருக்கலாம். அப்போ இந்த இடத்துல காதல் இல்லைன்றலாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் நபர்களும் டிவைனால் இணைக்கப்பட்ட சோல்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். உங்களுக்கும் ஒரு விதத்தில் புரிஞ்சிருக்கும் என் நபர் எவ்வளோ தூரம் போனாலும் கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலுமே அந்த ஒரு நபரால் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி அப்படி ஒரு ஃபுல்ஃபில்லை வந்து நீங்கள் அவங்ககிட்ட பார்த்துருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க தான் உங்களுடைய டிவைன் சோல். ஓகே, அந்த கார்ட்ஸ் வழியாகவே டிவைன் வந்து இங்கே ஓகே அப்படின்னு 3 கார்டால் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்களும் அவர்களும் கண்டிப்பாக இது வந்து பூர்வ ஜென்மத்தில் 2 பேருமே கனெக்ட் ஆகி இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் என்ன ஒரு வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் மீண்டுமே அவங்கள பற்றியே நினைக்க தோணுது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது அதிகப்படியான கோபம் அவர்களுக்குமே. வெளிப்படையாக உங்கள் நபர்கள் உங்களை பார்க்கும்போது அதிகப்படியான ஒரு கோபத்தை தான் காட்டியிருப்பாங்க, வெறுப்பை காட்டியிருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த காதல் வந்து அப்படியே இருக்குது. அதே ஸ்டேஜில் தான் நீங்களும் இருக்கீங்க. வெளிப்படையாக பார்க்கும்போது நான் அவனை வெறுக்கிறேன், அவளை வெறுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த காதல் வந்து அப்படியே இருக்குது. ஓகே, இதுதான் இந்த நபர் உங்கள் கைகளை விட்டு போகப்படலை, பட் உங்கள் கைகளுக்கு வராமல் தடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஏன் அப்படின்றத நம்ம டிவைன்கிட்ட கேட்போம். ஓகே, ஸோ அது எதனால் தடுக்கப்படுது? ஓகே, இந்த இடத்துல கூட புதிய முயற்சிகளை வந்து பண்ணியிருக்கலாம். அல்லது நீங்கள் உங்கள் நபர்களை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணியிருப்பீங்க, அல்லது உங்கள் நபர்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ட்ரை பண்ண விஷயம் வந்து வேறு மாதிரி போயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று கிட்டத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஏன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு கிடச்சி ரொம்ப நாள்லாம் கிடையாது. இப்போ பக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்ட உடனேயே இந்த நபர்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது, இல்லை இந்த நபர் என்ன சீட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தவறான எண்ணங்களில் வந்து நீங்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு சில நபர்கள் இங்கே தேர்ட் பார்ட்டி கூட இன்னும் கனெக்ட் ஆகலை, பட் அந்த மாயைங்கிற ஒரு வலைக்குள்ளே வந்து சிக்கியிருக்காங்க. பட் இது உங்களை சீட் பண்ணிட்டாங்கன்ட்டு கிடையாது. அந்த நபர்களே இப்போ ஒரு சீட்டிங் ஜோனுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இந்த நபர்களுக்கு தேர்ட் பார்ட்டியெல்லாம் கிடையாது. உங்கள் நபர்கள் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நபர் வந்து தேர்ட் பார்ட்டி கூட ஜாலியாக இருக்காங்க, இவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்கன்ட்டு நினைக்கிறேன், அதனால தான் என்னோடய கதைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவங்களே ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு வலைக்குள்ளே தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் சடனாக ஒரு திருமணத்துக்குள்ளே போய் விழலாம். அல்லது இந்த டார்க் எனர்ஜி அப்படின்றத நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த நபர்கள் முழுசாகவே வெளிப்படையாக பார்க்கும்போது அவர்களுக்கு நிறைய ஆட்களோட தொடர்பு இருக்குது. அவங்க வந்து நிறைய பேரோட பழகக்கூடிய நபர்கள், நிறைய பொண்ணுங்களோட பழகக்கூடிய நபர்கள், நிறைய பசங்க கூட பழகக்கூடிய நபர்கள் அப்படின்னு தவறான விஷயங்களை உங்களுக்கு காண்பிச்சு இந்த நபர்கள் உங்ககிட்ட இருந்து பிரிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இந்த நபர்கள் தள்ளி போகிறது வந்து நல்லாவே தெரியுது. இந்த நபர்கள் தள்ளி போகலை, இந்த நபர்கள் தள்ளி வைக்கப்படுகிறார்கள், உங்கள்கிட்ட இருந்து பிரித்து வைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஆனால் அவங்க மனசுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது தெரியுமா? இவங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க? மேபி என்னை பற்றி தவறாக புரிஞ்சிட்ருப்பாங்களா? இந்த சந்தர்ப்பம் என் நபர்கிட்ட போய் கதைக்கிறதுக்கு சரியாக இருக்குமா? அல்லது நான் என் பழைய விஷயம், அதாவது உங்களையே நான் திரும்பவும் வந்து, அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர்கள் நினைக்கிறது நான் உங்ககிட்டயே வந்து சேர்ந்துருவேன், அல்லது இந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபேமிலி காட்டுற பக்கம் வந்து நான் போயிடட்டான் அப்படின்ற பெரும் குழப்பத்தில் இருக்காங்க உங்கள் நபர்கள். அவங்களுக்கு 2 சாய்ஸஸ் இருக்கலாம். அது ஒன்று, உங்களை பற்றின பழைய விஷயங்கள் வந்து பயங்கரமாக இந்த நபர்கள் யோசிக்கிறாங்க, அதில் ஒரு சன் கார்டு வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடுவுக்கு இருக்க இந்த ஃபேமிலி வந்து இந்த நபர்களை கொஞ்சம் வேறு மாதிரி கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படின்றதுனால இந்த நபர்களோட அந்த சன் கார்டு, உங்களோட இருக்கக்கூடிய அந்த சன் கார்டு வந்து தடையப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை முடிவடைய விடாது.
ஓகே, எண்டாக விடாது. அது மீண்டுமே உங்களையும் உங்கள் நபர்களையும் இணைக்கக்கூடும். அது இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக கூட இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கே டார்க் எனர்ஜி இருக்குது. அந்த டார்க் எனர்ஜி ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே அவங்க ஓடி வந்துடுவாங்க உங்ககிட்ட. அது ஒரு தடை மாதிரி இருக்குது. ஒரு சில நபர்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. ஓகே, ஒரு சில அமைதி மௌனங்கள் என்னதான் பேச போகிறேன் அப்படின்னா கூட சுச்சுவேஷன்ஸ் வந்து ஓகேயா இருக்காது. இல்லை சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி மாறிடும். நீங்கள் எதையோ ஒரு விஷயத்த எதிர்பார்த்து உங்கள் நபர்கள் கிட்ட போவீங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் வந்து முற்றிலுமே வேறையாக இருக்கும். தவறுதலான புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல அமைதி காத்துட்டு உங்கள் நபர்களுக்காக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ரெண்டு பக்கமுமே வேஸ்ட்டு. இப்போ சும்மா நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் என் நபர்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் காத்துட்ருக்காங்க, நீங்கள் மூவ் ஆகிடுங்க. ஏன்னா அந்த நபர்கள் சும்மா அப்படியே ஈர்க்கப்படுவார்களா அப்படின்னா இல்லை, அவங்க பெரும் குழப்பத்தில் இருக்காங்க. அந்த சுற்றி ஏமாற்றக்கூடிய நபர்கள், மைண்ட் வாஷ் பண்ணக்கூடிய நபர்கள் உங்கள் நபர்களை சுற்றி இருக்காங்க. அவங்க மைண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் தவறான முடிவெடுத்து தவறான பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதுதான் அந்த சைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் பேசினாலே அங்கே பதில் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். இங்கே வந்து முழுக்க தெளிவாக தெரியுது என்னென்னா, இந்த டார்க் எனர்ஜி ரிமூவ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் ஓப்பனாக தெரியும். உங்கள் நபர்கள் உண்மையாகவே என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்போ தவறுகள் உங்கள் நபர்கள் மேலே இல்லை, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் சூழ்நிலையும் தான் அப்படின்றத டிவைன் வந்து இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் தவறுதலான புரிதல்களில் ஒரு தெளிவில்லாமல் வச்சுக்கொண்டு தெளிவில்லாத முடிவுகளை எடுக்கிறது வந்து தவறாகவே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே சில நபர்கள் முடிவெடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா யோசிச்சு கொள்ளுங்கள், அது சரியானதாக இருக்குமா அப்படின்னு. ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் வேண்டாம் மூவ் ஆன் ஆகி நீங்கள் நியூ பிகினிங் ஆகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே நியூ பிகினிங்க்கு போகிறேன் அப்படின்னு திரும்பவும் இந்த நபர்களோட எண்ணங்கள் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இருக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா டிவைன் கனெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால சோல்மேட் அப்படின்னு ஃபீல் கொடுக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து டான்னு வழங்கப்படும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக விடை தெரியாமல் இருக்கக்கூடிய இன்னொரு நபர்களுக்கு கூட இந்த ரீடிங் வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.